ரொம்ப டேஸ்டியான இஞ்சி சட்னி இட்லி, தோசை, இடியாப்பம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, தக்காளி 1, வெங்காயம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் வெங்காயம் சின்னதாக போட்டுக்கலாம். கல்லுப்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி 20 கிராம், கொஞ்சமாக கருவேப்பிலை. கடாய் சூடான உடனே எண்ணெய் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 2 காய்ந்த மிளகாய், வெங்காயம் 1, தக்காளி 1, கல்லுப்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி 20 கிராம், கருவேப்பிலை சேர்த்து 4 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின உடனே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் சூடான உடனே எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்த உடனே இஞ்சி சட்னியில் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டேஸ்டியான இஞ்சி சட்னி வீட்டில் செஞ்சு பாருங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.